அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கும் பெரியவர்களுக்கும் வித்யாலட்சுமி பள்ளி தாளர் அடியன் சிவகுமாரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சகோதரர் திரு ஆர் ஞானசேகர் சிறிய அறிமுகம், ஏற்கனவே நான் பல அறிமுகம் செய்திருக்கிறேன், மீண்டும் ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு மேலாக புனிதத்தல யாத்திரைகளை மிக சிறப்பாக அழைத்து சென்று வருகிறார். வடநாட்டில் உள்ள அனைத்து புனிதத்தல யாத்திரைகளையும் மற்றும் ராமேஸ்வரம் போன்ற இடத்திற்கு அழைத்து செல்வார்கள், போயிட்டு வருகிறார். கடந்த ஆண்டும் ஒரு 7 புனிதத்தல யாத்திரையை மேற்கொண்டார். இப்போ வருகின்ற இந்த மார்ச் முதல் அவர் மீண்டும் ஒரு 7 புனிதத்தல யாத்திரையை அவர் மேற்கொள்கிறார். அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல. தெளிவாக சொல்லிடுறாங்க. சகோதரன்றதுக்காக நான் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். அவர் பணம் சம்பாதிப்பது நோக்கம் இல்லை. அவருக்கு பிஸ்னஸ் இருக்கு, அவர் பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பொது சேவை, மக்கள் சேவை, அதில் அதிகமான ஈடுபாடு. சாய் பாபாவுடைய டிவோட்டி, புட்டபத்தியரோட அடிக்கடி டிவோட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சங்க தலைவருக்கு அதில் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கார். வியாபாரிகளுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த சகோதரர் ஆர் ஞானசேகரை பார்த்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற அளவுக்கு சேவையை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது துணைத் தலைவராக மிக பழமை வாய்ந்த செங்குந்த கல்வி சங்கத்திலே துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கும் தன் சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது அவரை பற்றிய சிறிய அறிமுகம். 7 புனிதத்தல யாத்திரைகளை ஒவ்வொன்றாக ஞானசேகர் அவருக்கு சொல்லியிருக்கிறார், என் சகோதரர் சொல்லியிருக்கிறார். என் பரிசுத்தான் நிறைய பேச முடியல, என் வாய்ஸும் கிளாரிட்டி இல்லை. அதனால் சகோதரரை எல்லாவற்றையும் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டேன். மிக அருமையாக இருக்கும், அதை நான் கேரண்டி கொடுப்பேன். ஆனந்தமாக இருக்கும், பக்திபூர்வமாக இருக்கும், வெரி டிவோஷனல் இருக்கும். எல்லாத்தையும் இனிமையாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இது தெரியும். நானும் அவரோட பயணிச்சிருக்கேன். டூர் யாத்திரை போகும்போது நானும் அவரோட கூட போயிருக்கேன். ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கார், உபசரிப்பார். அந்த செய்தியை சொல்லி இப்பொழுது என்னுடைய சகோதரர் ஆர் ஞானசேகர் அவர்கள் முதல் அந்த டூர் யாத்திரையை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சுற்றுலாவில் நம்ம போகக்கூடிய இடங்கள் ஆன்மீக சுற்றுலாவாகவும் அதே மாதிரி சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களையும் பார்ப்பதற்காகவும் நாம் இந்த சுற்றுலாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்ரா, டெல்லி, ஹரித்வார், ரிஷிகேஷ், குருஷேத்திரம், அமிர்தசரஸ் போன்ற எல்லா நகரங்களையும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது நம்ம போகிற வரதெல்லாம் பஸ்ஸில், ட்ரெயினில் போகிறோம். அங்கேருந்து எல்லாமே சுற்றி பார்த்து பஸ்ஸில் போகிறோம். ட்ரெயினில் உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் வேணாலும் ஏற்பாடு பண்ணலாம், ஏசியில் வேணாலும் ஏற்பாடு பண்ணித்தரோம். அதற்கான கட்டங்கள் செகண்ட் கிளாஸில் வந்தீங்க சொன்னால் ஒரு நபருக்கு போக வர 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம், சாப்பாடு, தங்கக்கூடிய இடங்கள், அதே போல் போக வர பஸ் எல்லாமே சேர்த்து 16,300 ரூபா. அதே மாதிரி இல்லைங்க என்னால் ஏசியில் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி 19,000 ரூபா. தங்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல வசதியாக லக்ஸுரியாக ஒரு ஹோட்டல் 2 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஏசி ரூம் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம். அதே மாதிரி வரக்கூடிய பஸ்ஸு நான் 36 சீட் 40 சீட்டு கொண்ட புஷ்பேக் ஏசி பஸ் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். 3 வேளை சைவ சாப்பாடு, மினரல் வாட்டர் எல்லாமே சேர்த்து தான் இந்த கட்டணம் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு முதல்ல ஆக்ரா போகிறோம். ஆக்ராவில் தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை பார்த்து மதியத்துக்கு மேலே மதுரா கிருஷ்ணர் பிறந்த பூமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கேருந்து நேராக ஹரித்வார் போகிறோம். ஹரித்வாரில் கங்கையில் நீராடி ரோப்கார் மூலமாக நாம் மான்சா தேவி ஆலய தரிசனம் பார்க்குறோம். மீண்டும் மாலை ஹரித்வாரில் கங்கை ஆரத்தி பார்க்குறோம். இரவு ஹரித்வாரிலே தங்குறோம். மறுநாள் அதன் பிறகு ரிஷிகேஷ், முனிவர்களும் ரிஷிகளும் அமைதியாக அமர்ந்து யோகா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் ரிஷிகேஷ். அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னால் திரும்பி வரத்துக்கே மனசு வராது. அந்த மாதிரியான ஒரு இடத்தை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் நாம் ஹரித்வார்
அங்கிருந்து பஸ் மூலமாக குருஷேத்திரம் செய்கின்றோம். இந்த குருஷேத்திர டூர் யாருமே அவ்வளோ சீக்கிரம் யாரும் கூட்டின்னு போக மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். அங்கே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் வந்து ஆட்டோவில் போகணும் வரணும் இருந்தாலும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அந்த குருஷேத்திரத்தில் குருஷேத்திர போர் நடந்த இடம், பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்த இடம், இப்படி குருஷேத்திர போர் நடந்த எல்லா இடங்களையும் தரிசனம் செய்துவிட்டு அமிர்தசரஸ் போகிறோம். அமிர்தசரஸில் கோல்டன் டெம்பிள், அதன் பிறகு அங்கே இருக்கிற துர்கா கோயில் ஒன்று பார்த்துட்டு, வைஷ்ணவி தேவி கோயில் ஒன்று இருக்குதுங்க, அதையும் பார்த்துவிட்டு மாலை வாகா பார்டர், இந்தியா பாகிஸ்தான் எல்லை, அதை பார்த்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக டெல்லிக்கு வரோம். டெல்லியில் 2 நாள் முக்கியமான சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களையும் போர் சின்னங்களையும் போர் நினைவு சின்னங்களையும் பார்த்துவிட்டு அங்கே ரயில் மூலமாக புறப்பட்டு மீண்டும் சென்னை வந்து அடைவதும். இப்படி தான் நம்முடைய சுற்றுலாவை நம்ம ஏற்பாடு பண்ணித்தரோம். இதற்கான நாட்கள் மொத்தம் 9 நாட்கள். ஆகவே இந்த 9 நாட்களில் நம்ம போகக்கூடிய நாள் 5/4/26. இது முன்பதிவு செய்ய வேண்டிய நாள் 20/1/26. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் 7904459153. நீங்கள் யார் யார் வரணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களாம் முன்பதிவு செய்து கொண்டு இந்த யாத்திரையை அனுபவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.